ஹலோ, நான் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆர்டிகல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 2 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ஆர்டிகல்ல பார்த்தோன்னா என்ன சொல்றாங்கன்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பார்லிமெண்ட் மே பை லா அட்மிட் இன் டு த யூனியன் ஆர் எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட் ஆஸ் பர் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஸ் இட் திங்ஸ் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்லிமெண்ட் வந்து அவங்களோட அதிகாரத்தை வந்து குறிப்பிடுற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு புது ஸ்டேட்டை தன்னகத்தை இணைச்சுக்கணும்னாலோ இல்லைன்னா ஒரு புதுசா ஒரு ஸ்டேட்டை வந்து உருவாக்கணும்னாலோ அதுக்கான பவர்ஸ் வந்து அந்த பார்லிமெண்ட் தான் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அது எப்படி உருவாக்கப்படணும், அது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யப்படணும், அது மட்டும் அதோட கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ரீஜனுக்கான பிக்சேஷன் எல்லாத்தையுமே இந்த பார்லிமெண்ட் தான் பவரா கொடுக்குறாங்க இது மூலமா. அது மட்டும் இல்லாம ஆஸ் இட் திங்ஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் மாதிரி கொடுக்குறாங்க. அதனால பார்லிமெண்ட் எந்த வகையில நினைக்கிறதோ எந்த முறையில வந்து இந்த மாதிரி ஸ்டேட் வந்து இருக்கணும்னு நினைக்கிறதோ அந்த முறையில தான் வந்து இது அமைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விதத்துல தான் இந்த ஆர்டிகல் 2 தான் அமைஞ்சிருக்கு. இது ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ் வந்து யூனியனுக்கு ஒரு சப்பார்டினேட்டா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்டேட்ஸுங்க ஒரு ஃபிராக்மெண்டா இல்லாம அது எல்லாமே சேர்ந்துதான் யூனியன் உருவாக்கி இருக்கு. அதாவது தனக்கு மேல ஒரு சுப்பீரியர் பவர் மாதிரி தான் யூனியன் உருவாக்கி இருக்கு. சென்டர் வந்து அது மூலமா எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட பார்லிமெண்ட் மூலமா தான் இதெல்லாம் நடைபெறணும் அப்படிங்கிற ரீதியில பார்லிமெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு பவர் பேஸ்டான ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல் 2.